அதிர்ஷ்டம் நியூஸிற்கு வரவேற்கிறோம். அண்ணாமலைக்காக பிஜேபி எடுத்த ரிஸ்க், மாற்றப்பட்ட அமைப்பு பொதுச் செயலாளர். இன்னைக்கு சேத்துப்பட்டுல இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துல நயினார் நாகேந்திரன், பி.ஏல். சந்தோஷ், கேசவ விநாயகம் 2 ஒன்றிய அமைச்சர்கள், அண்ணாமலை இது சம்பந்தமா இவர்கள் கூட்டம் நடந்தது. இதுல மூத்த தலைவர்கள் நிறைய பேரும் கலந்துகிட்டாங்க. அண்ணாமலை வார் ரூம் வச்சு எல்லாரையும் இழிவா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை மேல புகார் சொன்னாங்க. அண்ணாமலை தரப்பும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கேசவ விநாயகம், அவரை மாத்தணும் அப்படிங்கறதுல அண்ணாமலை விடாப்பிடியா இருக்காரு. இப்ப திடீர்னு கேசவ விநாயகம் மாற்றப்பட்டார். 10 வருடங்களாக அந்த பொறுப்புல இருக்கிறவர். குறிப்பா ஆர்எஸ்எஸ் பிஜேபி 2 பேருக்கும் பாலமா இருக்கிறவர். மோடியே ஒரு காலத்துல இந்த பதவி வகித்தவர்தான். அப்படிப்பட்ட முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அண்ணாமலை சொல்றாரு அப்படிங்கறதுக்காக மாத்துறாங்கன்னா அண்ணாமலைக்கு மவுசு ஏறிவிட்டது. ஏற்கனவே அண்ணாமலையோடைய ஆதரவாளராக இருந்த திருச்சி சூர்யா கேசவ விநாயகம் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சுட்டு தான் கட்சி விட்டு வெளியில போனாரு. குறிப்பா வானதி சீனிவாசன் ஆகட்டும், தமிழிசை, இப்படி பல பேருக்கு அண்ணாமலை இருக்கிறது பிடிக்கல. வானதி அவர்கள் கோவையில குறிப்பா அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணலன்னா அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்துல நாம அமைச்சர் ஆயிடுவோம், அண்ணாமலை இல்லைன்னா நல்லது அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. இப்படி எல்லா கணக்குகளையும் தூள் தூளாக்கி விட்டு அண்ணாமலை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். பிஜேபி தலைமைக்கு தெரியும், அண்ணாமலை அப்படிங்கிறவர் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் போனா பெரிய வலிமை கிடைக்கும். அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய ஆதரவு தமிழ்நாட்டில் இருக்கு. மாநில செயலாளராக, மாநில தலைவராக இருந்த அவரை ஒரு 6 தொகுதிக்கு மட்டும் பொறுப்பாளராக போட்டு அவருக்கு நிறைய பேர் அநியாயம் செஞ்சிட்டதா பெரும்பாலான பிஜேபி தொண்டர்கள் நினைக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் டெல்லிக்கும் போயிருக்காம். அதனாலதான் இன்னைக்கு இந்த திடீர் மாற்றம். ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க தான் பிஜேபியுடைய மாநில தலைவரா ஆக முடியும். அதையும் மீறி இன்னைக்கு அமித்ஷா அண்ணாமலையை அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்து அண்ணாமலையும்